இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அதிகாலையில ஒரு 9 மணி அளவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைக் ரைடர் டிடிஎஃப் வாசன் வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் ஆயிருந்தாரு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில மதுரை போலீஸ் ஸ்டேஷன்ல பைக் ரைடர் டிடிஎஃப் வாசன் அவர்கள் அரெஸ்ட் ஆயிருக்கிறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் அரெஸ்ட் பண்ணது கரெக்டா இல்ல தப்பான்னு கேட்டீங்கன்னா அது வந்து நீங்க பாக்குற பார்வையில இருக்கு. 50% கரெக்ட்னு சொல்லுவேன், 50% தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் மாதிரி நிறைய பேர் எவ்வளவு பேர் மோட்டர் பைக்ஸ்ல அப்புறம் கார்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போன் பேசிட்டு போறாங்க. ஆனா அதெல்லாம் வந்து போலீஸ் ஏன் கேட்க மாட்டாங்கன்னு தெரியல. கேட்கறாங்க, ஆனா அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் மட்டும் தான் எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெனால்டி, அந்த வார்னிங் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஆனா டிடிஎஃப் வாசனுக்கு மட்டும் ஏன் இவருக்கு வந்து இப்படி ஒரு ப்ரொசீஜர் கோர்ட் வரைக்கும் கொண்டுட்டு போய் பிரஸ் மீட் வச்சு இப்படியா பண்றாங்கன்னு தெரியல. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் செய்ததும் 50% தப்பு. ஏன்னு பாத்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் வந்து பாத்தீங்கன்னா கார் ஓட்டும் போது கண்டிப்பா போன் பேசக்கூடாது, ஒரு தப்பு தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 monthsக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் வாசன் வந்து ஒரு பெரிய பைக் ஆக்சிடென்ட்ல, மேஜர் பைக் ஆக்சிடென்ட்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணாங்க 2 monthsக்கு. அதுக்கப்புறம் 2 monthsக்கு அப்புறம் தான் அவர் வெளியே வந்தாரு. ஆனா வெளியே வந்த அப்புறமும் கோர்ட் என்ன உத்தரவு போட்டுடுச்சுன்னா 10 வருஷத்துக்கு டிடிஎஃப் வாசனோட பைக் லைசன்ஸ் கேன்சல் பண்ணிடுச்சு. சரி, பைக் லைசன்ஸ் தானே கேன்சல் பண்ணிடுச்சு, கார் லைசன்ஸ் இருக்குல்ல அப்படின்னு இவர் கார் ஓட்டிட்டு இருக்காரு. அதே மாதிரி அது முடிச்ச அப்புறம் அவர் பிட் ஷாப் வச்சு அவரோட லைஃப் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு திடீர் சம்பவம் நடந்து போச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஃப் வந்து இப்ப அரெஸ்ட் ஆன அப்புறம் கோர்ட்ல ஒரு பாயிண்ட் என்ன சொல்லிக்கிறாருன்னா, என்ன பார்த்துதான் மக்கள் எல்லாம் கெட்டு போறாங்களா, வீதிக்கு ஒரு டாஸ்மாக் இருக்கு அதெல்லாம் பார்த்து கெட்டு போலையா, என்ன பார்த்துதான் மக்கள்லாம் வேகமா வண்டி ஓடுறாங்க, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணிருக்காரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவரோட தரப்புல இன்னொரு மனுவும் கொடுத்திருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கிறேன், அதே மாதிரி பிலிம் அவர் இப்ப ஷூட் பண்ணிட்டு இருக்காரு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது பேர் மஞ்சள் வீரன். அந்த பிலிம் வந்து போயிட்டு இருக்கிறதுனால ஆல்ரெடி 25 lakhs அட்வான்ஸா வாங்கிட்டேன். இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா 25 lakhs அட்வான்ஸா வாங்கி இருக்கிறதுனால இப்ப என்னால ஜெயிலுக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி அவரோட தரப்புல மனு கொடுத்திருக்காங்க. இப்ப வந்து நான் அதோட கிளிப்பிங் போடுறேன், அதை நீங்க பாருங்க. என்ன பார்த்துதான் மக்கள் கெட்டு போறாங்களா, வீதிக்கு ஒரு டாஸ்மாக் இருக்கு அதை பார்த்து கெட்டு போக மாட்டாங்களா? பேசலையே, நான் ஸ்பீக்கர்ல தானே வச்சு பேசினேன். ஆனா எனக்கு யாரோட உயிருக்கு நான் பங்கு விளைவிச்சேன். போர்ச்சே கார் எடுத்துட்டு 2 பேரை ட்ரங்க் அண்ட் ரைட்ல கொண்டவங்களுக்கு பெயிலு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, சட்டம்ங்கிறது எல்லா மக்களுக்கும் பொதுவானதானே? வாங்க இந்த ரோட்லயே நான் நிக்கிறேன். என்ன பார்த்துதான் மக்கள் கெட்டு போறாங்களா, வீதிக்கு ஒரு டாஸ்மாக் இருக்கு அதை பார்த்து கெட்டு போக மாட்டாங்களா? ஸோ இது பார்த்துருப்பீங்க, உண்மையாவே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்ப அந்த வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து அவர் ஒரு சோசியல் மீடியாவில வந்து அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் போது அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கான ஒரு எப்படி சொல்றது, ஒரு லெவல் அவர் சோசியல் மீடியாவில் மெயின்டைன் பண்ணிக்கலான்றது என்னுடைய ஒரு சின்ன ஒரு அட்வைஸும் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச ஒரு சஜஷன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சோசியல் மீடியாவில் அதிக சப்ஸ்கிரைப், அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் தரப்புலயே அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், கார் ஓட்டும் போது போன் பேச மாட்டேன், அந்த மாதிரி உங்களோட சேனல்ல ஒரு பதிவு போடுங்க, அதே மாதிரி வாக்கு மூலமா எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு இருக்காங்க. அதனால அவர் இதுக்கப்புறம் இன்னும் சேஃபா பைக் ரைட் பண்ணிக்கிட்டு, பைக் ரைடுன்ற அவருக்கு மேபி இதுக்கப்புறம் அவருக்கு லைசன்ஸ் 10 yearsக்கு அப்புறம் கிடைச்சாலும் அப்பயும் அவரு பைக் ரைடிங்லாம் ரொம்ப சேஃபா பண்ணிக்கிட்டு அப்புறம் கார் ரைடிங்கும் ரொம்ப சேஃபா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு காலையில நியூஸ் பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா எனக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் இட்ஸ் ஓகே, எல்லாருக்குமே ரூல் இல்லையா. ஆனா வந்து அவருக்கு வந்து என்ன ப்ரொசீஜரோ அது மட்டும் பண்ணிருக்கலாம். அவருக்கு ஏன் கோர்ட்டு கேஸ் அப்புறம் இந்த பிரஸ் மீட் எல்லாம் தெரியல. உங்களுக்கு இதை பத்தி இன்னும் டீடைல்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.